அநேகருடைய வாழ்க்கை ஒடிந்து போய் காணப்படுகிறது. ஒரு வெளிச்சம் இல்லாதது போல இருக்கிறது. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வீட்டுக்குள் ஒரு இருளின் மந்தாரங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவியானவரை தேடினாலும் அவரை காணவில்லை. வேதம் வாசித்தாலும் அவர் பேசவில்லை. ஜெபித்தாலும் அவர் என்னோடு கூட இடைபடவில்லை என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் தருவார், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி அநேகர் தேவனையே நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் மங்கி எரிகிறது போல தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கைக்கு ஏற்ற எண்ணெய் நான் ஊற்றி தருவேன். அபிஷேகமாகிய எண்ணெய் உன் சிரசின் மேலே ஊற்றப்படும் போது உன் வாழ்க்கை பிரகாசமாகும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும். உனக்கு விரோதமாய் கைச்சூண்டி பேசினவர்கள், உன்னை விட்டு அகன்று போனவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை இனி மங்கி எரியாது, உங்கள் வாழ்க்கை இனி நெறிந்த நாணலை போல் முறியாது. நான் உங்களுக்கு நியாயம் செய்து தருவேன்.